ஏன் எப்பா இப்படி உட்காந்து கதை பேசி எம்பிட்டு நாளாச்சு? ஏண்டி? அட ஆமா சரோஜக்கா. இந்த மாமியார் கழுவி வந்ததுல இருந்து ஒரே வீட்டுல ரகலை தான். இங்கிட்டு எங்கிட்டு நகர முடியறது இல்ல. ஆமா சரோஜக்கா. எப்படி இருந்து சின்ன பொண்ணு எப்படி மாறிட்டா அவரு? நல்லா வீடு விட நல்லா வாங்கி தின்னுட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தா. இப்ப அவங்க மாமியார் வரவும் வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்ல. அவன் வெளியே வராததுக்கு காரணம் அவங்க மாமியாருக்கு பயந்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறியா? அவங்க நாத்தனாகாரி வந்தாலும் அம்பிட்டு அள்ளிட்டு போயிருவான். இவ பாதுகாப்புக்கு அங்க உட்காந்துருக்கா அவரு. கிறுக்கு பிடிச்சவ. ஆமாக்கோ, இவ காரி இல்லாம அங்கேயே உட்காந்துருக்க மாட்டாவாருங்க. அட போங்கட்டி, இம்பிட்டு நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கிறோம். ஏதாவது நல்ல விஷயமா பேசாம என்னை பத்தியே பேசிட்டு கழுவு இவளுக. அப்புறம் ஊருக்குள்ள என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிய மாட்டேங்குது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால. அப்புறம் சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் இல்லாட்டி நம்ம ஒத்தராஜாவோட வீட்டுக்காரன் முக்காட்டுக்காரன் தான் திருந்திட்டாராமா. ஒரே ஒத்தராஜா தான் ஒரே ஜாலியா சுத்திட்டு இருக்கா. அப்படி அடி ஒத்தரோச்சா, ஒரே ஜாலியா இருக்கு போல. அடி போடி நீ வேற. அவன் எப்ப திருந்துவான் எப்ப கிறுக்கு பிடிக்குன்னே தெரியாது. திடீர்னு இப்படி ஆயிருவான் இல்லாட்டினா அப்படி ஆயிருவான். எப்படி ஆனாலும் நீ திருந்த மாட்ட. போடி கிறுக்கு பிடிச்சவ. என்ன சரோஜா, பிள்ளைகள ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாளுங்களா? கிளம்பிட்டாளுக்கா. 2 பேருக்கு பரிசு நடக்குது பாருங்க. ஒருத்திக்கு காலையில ஒருத்திக்கு மத்தியானம். அதனால மாறி மாறி போயிட்டு இருக்காளுங்க. சரி சரி, போட்டு போட்டு நல்லா படிச்சா சரி. எங்க படிக்குதுங்க? ஸ்டடி லீவுன்னு லீவ் விடுறாங்க. அந்த லீவுல தான் செல்ல நோண்டிட்டு உட்காந்துருக்காளுங்க. ஆமா சரோஜா, அதை சொல்லு. இவளுகள்கிட்ட படிங்கடி படிங்கடின்னு கத்தி கத்தி நம்மளுக்கு தொண்டை தண்ணி தான் வறண்டு போகுது. ஏக்கோ, எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்லக்கா. எப்பவும் ஏப்ரல் மேல தான் வெயில் வரும். இப்ப மார்ச்லயே மண்டை பொழக்குது. ஆமாட்டி, வெயில் இப்பயே தொடங்கிடுச்சு வாரு. இருக்கவே முடியல. இன்னும் 2 மாசத்தை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. 2 மாசத்தை ஓட்டுறதை விட இந்த பிள்ளைகளை எப்படி வச்சு சமாளிக்கிறதுன்னு தான் தெரியல. எக்கோ, வெயிலுன்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது பாரு. என் ஃப்ரெண்டு வீட்டு தோட்டத்துல நொங்கு நல்லா கொல கொலையா காய்ச்சிருக்குக்கா. வரீங்களா? எல்லாரும் போய் சாப்பிட்டு வருவோம். என்னட்டி, உன் ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டை நாங்க பார்த்ததே இல்லையே. நாங்க உங்க கூட தானே சுத்திட்டு இருக்கிறோம். அந்த ஒரு ஃப்ரெண்டை எங்கள்கிட்ட காமிச்சதே இல்ல. ஐயோ, முனியப்பண்ணன் தோட்டம்னா இவளுக்கு வரமாட்டாளுங்கன்னு சொல்லித்தான் ஃப்ரெண்டுன்னா இது வேற நோண்டி நோண்டி கேட்கறாளுகளே. சரி, எதையோ ஒன்று சமாளிப்போம். ஆமாட்டி ஒத்தரோச்சா, இங்க வந்த பிறகுதான் நீங்களே எனக்கு ஃப்ரெண்டு. ஆனா ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்டு அன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்தேன் பார்த்துக்கோ. அப்பதான் அவன் இங்க இருக்கிறானே எனக்கு தெரிஞ்சது. அப்பதான் அது போய் தோட்டம்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். நுங்கெல்லாம் நிறைய இருக்கு. வாங்க போய் சாப்பிட்டு வந்துருவோம். ஏன்டி நிஜமா தான் சொல்றியா? உன் ஃப்ரெண்டோட தோட்டம் தானா? அட ஆமா சரோஜக்கா, வாங்க போவோம். அன்னைக்கே வர சொன்னான். நான் தான் உங்கள்ட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன் பாருங்க. ஆமா சின்ன பொண்ணு, இந்த நுங்கெல்லாம் வெயில் காலத்துல தான் சாப்பிட முடியும் பாத்துக்க. மத்த நேரத்துல எல்லாம் தேடினா கூட கிடைக்காது. ஆமாட்டி, அதுக்கு தாண்டி கூப்பிடுறேன். வாங்கட்டி போவோம். என் முக்காட்டுக்காரி, இந்த சின்ன பொண்ணு வேற கூப்பிடுறா. இவளை நம்பி போல மாட்டி. ஏற்கனவே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மாட்டி விட்டாளாடி நம்மளையா. அடி ஆமாட்டி ஒத்தரோச்சா, இவளை நம்பலாமா என்னன்னே தெரியலடி. இவ வேற ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றா. சரி போய் தான் பாப்போம். சரி போலாண்டி. அப்பா எவ்வளவு பெரிய தோட்டம். ஐயோ, நிறைய நுங்கெல்லாம் தொங்கிட்டு இருக்கே. ஏண்டி இங்கடி உன் ஃப்ரெண்டு காணோம்? ஆமாட்டி, என் ஃப்ரெண்டு வந்து காட்டுக்குள்ளதான் உட்காந்துட்டு இருப்பாரு. அவ வீட்டுல இருப்பாட்டி. ஆமாட்டி, அதுவும் சரிதான். அவள்கிட்ட சொல்லிட்டியாடி ஒரு வார்த்தை? எக்கோ, அவ அன்னைக்கே வந்து பொறுக்கி சொன்னாவாரு. நான் தான் வராம விட்டுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடி. இப்ப எப்படி பொறிக்கிறது? சரோஜக்கா, நான் இருக்கும்போது என்ன கவலை? ஆமாக்கோ, இந்த நட்டக்காளி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை? அவன் நின்னுகிட்டே பொறிச்சு கொடுத்துருவாருங்க. ஏ ஒத்தரோச்சா, ஓவரா பேசினா நொங்க தூக்கி மண்டையிலேயே போட்டுருவேன். ஐயா, எப்ப நீ போட்டாலும் போடுவடி. சேட்டி சின்ன பொண்ணு, அப்ப நீ மேல ஏறு. அப்பா சூப்பரா ஏறிட்டாளே இந்த சின்ன பொண்ணு. பரவாயில்ல, நல்ல திறமசாலியா தான் இருக்கிறா. அப்படி தாண்டி சின்ன பொண்ணு, ஒரு கொலையை அப்படியே வெட்டி போடு, நாங்க அப்படியே எடுத்துக்கிறோம். ஏன்டி? ஏய், ஏ காது கேக்குதுங்களாடி? காது கேக்குதா இல்ல கேட்காத மாதிரி நிக்கிறாளுங்களானே தெரியலையே. ஏண்டி? ஏ ஏ ஒத்தராசா, ஏன் முக்காட்டுக்காரி? கேக்குது டி சின்ன பொண்ணு, சொல்லு. கேக்குது டி, சொல்லு டி. ஏண்டி, போதுமா வெட்டி போட்டது? கீழே இறங்கட்டுமாட்டி? ஏக்கோ, போதுமாக்கா வெட்டி போட்டது? கீழே இறங்க சொல்லுவோமா? சும்மா இருட்டி. இவ ஃப்ரெண்டுங்கிறா, இன்னும் கொஞ்சம் நிறைய வெட்டிக்கலாம் டி. சும்மா சும்மாவா மேலே ஏறுவா? ஏறும்போதே கொஞ்சம் நிறைய வெட்டிக்கலாம். ஆளு கொஞ்சமா வீட்டுக்கு கொண்டுட்டு போய்க்கலாம்ல டி. ஓ அப்படியா டி? சரி டி, சொல்லிடலாம். ஏன்டி இன்னும் அப்படியே 4 கொலையை வெட்டி போடு. ஏய், என்னடி சொல்றீங்க? காது கேட்கலாடி, சத்தமா சொல்லுங்கடி. போதும் டி, பாவம் டி. அவ வேற மரத்து மேல தொங்கிக்கிட்டு கிடக்குறாடி. இதை வெட்டி குடிப்பேன் டி. போதும் டி. ஏக்கோ சும்மா இருக்கா. சும்மா சும்மா வந்து அவ ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியுமாக்கா? கிடைக்கிறப்பே மொத்தமா வெட்டிட்டு போய் வச்சுக்கலாம்க்கா. வீட்டுக்கு கொண்டுட்டு போனா பிள்ளைகள சாப்பிடுது.
ஏ பயமா இருக்குடி, அவ மேல வேற தொங்கிட்டு இருக்காடி, கீழே கீழே விழுந்து தொலைச்சிட போறா. அவெல்லாம் விழலாம் மாட்டா, நல்லா மரம் ஏறுவ பாத்துக்கோங்க. சின்ன பொண்ணு அப்படியே இன்னொரு 4 கொலையை அப்படியே வெட்டி போடு. என்னது இன்னும் 4 கொலையை போடவா? மரத்தையே மொட்டையடிச்சாச்சு, இன்னும் 4 கொலை எங்க இருந்துட்டி போடுறது? வந்தனா உங்க மண்டையில தாண்டி 2 போடணும். ஆமா இவளுக ஓசின்னா பணமாத்தையும் சேர்த்து முழுங்கினாலும் முழுங்கிருவாளுவ. ஏண்டி பரவாயில்லடி, இருக்கிறது அம்புட்டையும் போடுடி. ஏ போதும் நான் இப்ப கீழே இறங்கி வர போறேன். இது என்ன உங்க அப்பா வீட்டு மரமா? இது யார் மரம்னே தெரியல. வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா மரத்திலே கட்டி வச்சுக்குவாங்க, பாத்துக்கோங்க. பிடிச்சா நீங்களாம் ஓடிடுவீங்க டி. நான் தான் மரத்து மேல உட்காந்துட்டு இருக்கேன், என்னாலது தப்பிச்சு ஓட முடியாது. உங்களுக்கு என்னடி? மரத்துல இருக்கிற அம்புட்டியும் பிடிங்கியாச்சு, இன்னும் இவளுகளுக்கு ஆத்திரம் தீர மாட்டேங்குது. ஏண்டி மரத்துல இருக்கிற அம்புட்டையும் பிடிங்கிட்டமா? ஒரு மரத்தையே மொட்டை பண்ணிட்டமா? சரிடி பரவாயில்ல, கீழே இறங்கி வந்துரு. ஏ ஒத்த ரோஜா, மரத்துல இருக்கிற அம்புட்டியும் பிடிங்கியாச்சுடி. இந்த ஒரு கொலை தான் பாக்கி இருக்குது, தூக்கி போடுறேன், பிடிச்சுக்கோங்க. தள்ளிக்கோங்கடி, மண்டையில கிண்டையில போட்டு போறேன். ஏ எப்பா, கை காலெல்லாம் ஒரே முள்ளு குத்திருச்சு. கை காலெல்லாம் ஒரே வலி. நான் ஒரு கொலை எக்ஸ்ட்ரா தூக்கிக்குவேன். ஏ போதும் டீ, சின்ன பொண்ணு கீழே இறங்கி வாடி, அப்படி மெதுவா இறங்கி வாடி. அப்பா மேல பார்த்து பார்த்து ஒரே கழுத்து வலி, காலெல்லாம் வலிக்குது. நான் அப்படியே சத்தைய உட்கார்றேன். எம்மாடி, நின்று நின்று குறுக்கெல்லாம் வலிக்குது. சரி, இதுல ஒரு நல்ல நொங்க நம்ம பொறிக்கி வைப்போம். ஏய் இளிச்சக்கா, அவதான் இறங்கி வராளக்கா, நீ என்னக்கா வாயை பிளந்து மேல பார்த்துட்டு இருக்கிற? ஏய் இருட்டி, அவ மெதுவா வராளா இல்ல மேல இருந்து அப்படியே குதிக்கிறாளான்னு பார்த்துட்டு இருக்கண்டி, கிறுக்கு பிடிச்சவ. ஆமா இளிச்சக்கா, அவ மேல இருந்து குதிச்சாலும் குதிப்பா. ஏய் அப்பா, போன வருஷம் வெயில் காலம் வந்தப்ப சாப்பிட்டதுடி, பார்த்தாலே நாக்குல எச்சி ஊறுதுடி. ஆமாக்கா, வருஷம் வருஷம் தான் வருது, ஆனா நமக்கு எங்க கிடைக்குது? இப்படி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா குடிக்க வேண்டியதுதான். ஆமாண்டி, நல்லா நிறைய குடிக்கணும் பாத்துக்க. ஏண்டி சின்ன பொண்ணு வந்துட்டியா? ஏன்டி இவ்வளவு நொங்க வெட்டி போட்டிருக்கிறேன், இன்னும் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஏண்டி சின்ன பொண்ணு, ரொம்ப நாள் ஆச்சுல்லடி, போன வருஷம் வெயில் காலத்துல பார்த்தது, அதாண்டி ஆசையாயிருச்சு. குடிச்சு முடிச்சுட்டு குடிக்க முடியல, வீட்டுக்கு கொண்டு போயிடலாம்ல, வச்சு வச்சு குடிக்கலாம்லாட்டி, அதுக்கு தாண்டி இன்னும் கொஞ்சம் நிறைய போட சொன்னேன். ஆமாண்டி, உங்க தாத்தா மரம் நட்டு வச்சு தண்ணி ஊத்தி வளர்த்தினாரு, இப்ப நீ வந்து பொரிச்சு திங்கிற. அட ஏன்டி மரத்தையவே மொட்டையடிச்சிட்டு இன்னும் போடு இன்னும் போடுன்னு எங்க இருந்து டீ போடுறது? சரிடி சின்ன பொண்ணு, ஒரு அப்படியே 2 வெட்டி குடுறி, தாகமா இருக்குது குடிப்போம். ஆமாண்டி, ஆசையா இருக்குடி. இருங்க இருங்க வெட்டித்தரேன் இருங்க. ஏய் அப்பா, எம்புட்டு நாளாச்சு, பார்க்கவே ஆசையா இருக்குடி. ஏ சின்ன பொண்ணு, அப்படி எங்களுக்கு ஆளாளுக்கு ஒண்ணு வெட்டி தாட்டி, வயிறு வேற பசிக்குதுடி. இருங்க போருங்க, ஆளு கொண்டு வெட்டித்தரேன் இருங்க. ஏ சூப்பரா இருக்குடி. சின்ன பொண்ணு, இளிச்சக்கா கொண்டு வெட்டி கொடு. இழிச்சக்காக்கு நம்ம வெட்டியும் கொடுக்க தேவையில்ல, கத்தியும் தேவையில்ல. அது பல்லாலே அப்படியே குரண்டி குரண்டி தின்றும் பாத்துக்கோ. ஆமாண்டி, நான் பல்லாலே குரண்டி திம்பேன், கிறுக்கு பிடிச்சவ. சரி சரி, எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க, யாரும் வர்றதுக்குள்ள ஓடிடுவோம். யாரும் வரதுக்குள்ள ஓடிடுவோமா? இது உன் ஃப்ரெண்டோட காடு தானடி, நம்ம அப்புறம் எதுக்கு ஓடணும்? அதானே, உன் ஃப்ரெண்டோட காடு தானடி, நீ கேட்டுட்டு தானே நம்ம பொறிக்கிறோம், அப்புறம் நம்ம எதுக்கு ஓடணும்? ஃப்ரெண்டா? அடப்பாங்கட்டி, எனக்கு எந்த ஃப்ரெண்டடி இருக்கிறாங்க? எனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டும் இல்லை, நான்லாம் சும்மா சொன்ன பார்த்துக்கோங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க, யாராவது வரதுக்குள்ள ஓடிடுவோம். சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஆமா சரோஜக்கா, நான் வர வழியில பார்த்தேன், மரத்துல நிறைய காய் தொங்கிட்டு இருந்தது. சரி உங்களை கூட்டிட்டு வந்து பொறிப்பமேனு ஒரு பிளானை போட்டேன், அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. சீக்கிரம் சாப்பிடுங்க, ஓடிடுவோம். ஏக்கோ, நான் அப்பவே சொன்னேன்லக்கா, இந்த சின்ன பொண்ணை நம்பி போக கூடாதுன்னு. பாத்தியாக்கா, நம்மள எப்படியாவது மாட்டி விட்டுருவாக்கா. யாருமா அது காட்டுக்குள்ள? ஓஹோ, நொங்கெல்லாம் இப்படிதான் போகுதா? எங்கடா டெய்லியும் வந்து பாக்குற, நொங்கெல்லாம் காண சாப்பிட்டு மட்டும் போட்டிருக்குதேன்னு பார்த்தேன். ஏமா, எங்க இருந்துமா வரீங்க நீங்க? ஐயோ ஒத்தராச்சா, ஏன் முக்காட்டுக்காரி, இந்த காட்டுக்காரன் வந்துட்டான்டி, இன்னைக்கு மாட்டணும். எப்பா காட்டுக்காரன் வந்துட்டான், சீக்கிரம் ஓடிருங்க டீ, ஓடிருங்க. ஏக்கோ சின்ன பொண்ணு, பாத்தியாக்கா, நம்மளை மாட்டி விட்டு ஓடிட்டா, சீக்கிரம் வாக்கா, ஓடிடுவாக்கா வாக்கா. ஆமாண்டி, அப்படியே அவன் பக்கம் திரும்பி பார்க்காம அப்படியே ஓடிருங்க டீ, சீக்கிரம் வாங்க டீ, ஓடிடுவோம். எங்க ஓடுறீங்க? உங்களை எல்லாம் பிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? எப்படி ஊருக்குள்ள தானே போய் ஆகணும். இருங்க வாரு. அமுக டுமுக அமால் டுமா, அமுக டுமுக அமால் டுமா, அமுக டுமுக அமால் டுமா.